கோவையின் காவல் தெய்வம் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா. மகாராஷ்டிரா சில்வர் ரீஃபைனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் மாபெரும் அன்னதானம். கோவையின் காவல் தெய்வமாக போற்றும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான தேர் திருவிழாவில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். தேரோட்டத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு இலவச மோர், தண்ணீர், அன்னதானம் உள்ளிட்டவையும் பல்வேறு அமைப்பினர் வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை இடையர் வீதியில் உள்ள மகாராஷ்டிரா சில்வர் ரீஃபைனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் அப்பளம், வடை, பாயாசத்துடன் சாப்பாடு பரிமாறப்பட்டது. கோவை இடையர் வீதியில் உள்ள மராட்டா பவன் அரங்கில் நடைபெற்ற இதில் தேரோட்டத்தையொட்டி தேர் செல்லும் வீதிகளில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் போலீசார், ரோந்து மற்றும் சாலை போக்குவரத்து பணியில் ஈடுபட்டு வரும் போலீசார் என சுமார் 800 பேர் உள்பட 3000க்கும் மேற்பட்டோர் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டதாகவும், மேலும் கடந்த 20 வருடங்களாக தேர் திருவிழாவில் இங்கு அன்னதானம் நடைபெற்று வருவதாக மகாராஷ்டிரா சில்வர் ரீஃபைனர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஸ்ரீதர் மகாதேவ் நிக்கம் தெரிவித்தார். அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை மகாராஷ்டிரா சில்வர் ரீஃபைனர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் சஞ்சய் சிவாஜி லாட், மகாதேவ் பாபுராவ் சிண்டே, செயலாளர் அர்ஜுன் ஜானு பவார், துணை செயலாளர் சஞ்சய் மோகன் பட்டேல், பொருளாளர் அருண் ராஜாராம் முகீத்தே, துணை பொருளாளர் சித்தேஸ்வர் ஜெகநாத் போஸ்லே உள்ளிட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா சில்வர் ரீஃபைனர்ஸ் அசோசியேஷன் தலைவர் பேசுகிறேன். இங்கே கடந்த 20 வருஷமாக நம்ம கோணியம்மன் தேர் அன்னைக்கு பொதுமக்களுக்காக இங்கே அன்னதானம் வருஷம் செஞ்சுட்டு வரோம். 20 வருஷமாக கடந்த 20 வருஷமாக அன்னதானம் பண்ணிட்டு வரோம். இங்கே பொதுமக்கள் வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாரும் இங்கே வருஷம் அன்னதானம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு இங்கே சாப்பிட்றதுக்கு இங்கே வர்றாங்க. அதாவது சாம்பார், ரசம், பொரியல், ரெகுலர் மீல்ஸ், நல்ல வடை பாயாசத்தோட மீல்ஸ் இங்கே இது பண்ணுறோம், அர்ப்பணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர் வருஷம் இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க.
பொதுமக்கள், இங்கே பாதுகாப்புக்கு வர்ற போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அதாவது தேருக்கு பாதுகாப்புக்காக வர்ற போலீஸ் அதிகாரிகள், சுத்து வட்டாரத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே சுமார் ஒரு 800லேருந்து 1000 பேர் இங்கே வந்து அன்னதானம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க.